ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தேவாங்க்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். ஹலோ ஹலோ ஒயன், என்ன பண்ணிருக்க? சொல்லு தேவம், சும்மா தான் இருக்கேன். சும்மா இருக்கியா? தூங்கலையா? நைட்டு 12 மணி ஆயிடுச்சு, தூங்காமல் என்ன பண்ணிருக்கா? இப்போ நீ கால் பண்ணுவேன்னு தெரியும், உன் காலுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஓஹோ சரி, ஓகே. நீ இன்றைக்கி நல்லா தூங்கிக்கும். பிகாஸ் நாளைக்கு காலையில் நான் பக்கத்தில் இருப்பேன். டிக்கெட் போட்டேன், இன்னும் 3 ஹவர்ஸில் ஃப்ளைட். 6 months ஒன்ஸ் தாண்டி உன்னை பார்க்கவே முடியுது. இந்த நாள் லீவு எப்போ கிடைக்கும்னு இத்தனை நாள் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்படி சேட் பண்ணிகிட்டே வீடியோ காலில் லவ் பண்ணிகிட்ருக்கறதுலாம் செம்ம போர் தெரியுமா? எனக்கு உன்னை பார்த்துட்டே இருக்கணும், உன் பக்கத்தில் இருக்கணும், உன்னை டச் பண்ணி ஃபீல் பண்ணணும், உன்னை கிஸ் பண்ணணும், என்னென்னமோ தோணுது தெரியுமா? எனக்கு கூட தான்டா. ஆமாம் தேவ், லாஸ்ட் டைம் வந்தப்போ என்னை எவ்வளோ ஹாப்பியாக வச்சுருந்த தெரியுமா? நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். உன் பக்கத்தில் இருக்க ஃபீலே வேறடா. நீ என் பக்கத்தில் இருக்கும்போது ஒவ்வொரு நிமிஷத்தையும் அவ்வளோ ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கிற. இந்த உலகத்துலேயே என்னோட ஹாப்பியஸ்ட் பிளேஸ் உன் செஸ்ட் தான். அதில் சாஞ்சு ஒரு டைட்டாக ஹக் பண்ணிக்கும்போது நான் அவ்வளோ சேஃபாக ஃபீல் பண்ணுறேன். அந்த ஃபீலை நான் ஒவ்வொரு நாளும் இங்கே மிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓ, அப்போ என் வயனை நான் அவ்வளோ மிஸ் பண்ணுறாளா? ஓகே, எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காத மார்னிங் வர. நல்லா தூங்கு. இனி 4 days உனக்கு தூக்கமே கிடையாது. நாளைக்கு மார்னிங் உன் பக்கத்தில் இருப்பேன். ஓகே, நான் கால் கட் பண்ணவா? தேவங்க, இப்போ தானே கால் பண்ணேன், இது கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கலாமே. நான் உன்ட்டு பேசினா பேசிகிட்டே இருப்பேன்டி. பேசிகிட்டே இருடா ப்ளீஸ், எனக்கு உன் வாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கணும் போல் இருக்குது. அழகி, நான் இன்னும் 4 days தூங்காமல் முடிச்சிருக்கணும். எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும் தெரியுமா? அதுக்கு நான் நல்லா தூங்கிக்கணும்ல. எனக்கு கொஞ்சம் டைம் தான் இருக்குது. இப்போ தூங்கி எந்திச்சு அகைன் உனக்காக நான் ஃப்ளைட் ஏறி உன் பக்கத்தில் வரணும்ல. சீக்கிரம் வா, எப்படா வீடியோன்னு இருக்கு. ஓகே, நான் காலை கட் பண்ணுறேன். தேவ், அது தேவ் கட் பண்ணிட்டியா? ஹலோ தேவ், ஐ லவ் யூடா. ஐ லவ் யூ டூ. வந்து நான் என்னெல்லாம் பண்ணுவேன்னு யோசிச்சுட்டே இருக்காதா, தூக்கமே வராது. நல்லா தூங்கு. நான் நேரில் வந்தா நீ நினைக்காததெல்லாம் பண்ணுவேன், கேட்குதா? தேவோ, நான் கட் பண்ணுறேன். தேவோ, சரி, ஓகே, தூங்கலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங். என்ன காலையிலே வயிறு வலிக்குது. இன்னைக்கு தான் ஒரே நாளில் வைன் கிட்ட தூங்கிட்டு இருக்க. சீக்கிரம் சரி. வைன் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு செம்மையாக ட்ரெஸ் பண்ணிட்டு பர்ஃப்யூம்லாம் போட்டு தேவங்காக பர்ஃபெக்டாக ரெடியாக இருந்தா. இன்றைக்கி தேவங் என் பக்கத்தில் வரும்போது அப்படியே மயங்கிடணும். இந்த 4 days சாப்பாடு கூட வேணாண்டின்னு என்னையே சாப்பிட்டுட்ருக்கணும். இந்த 4 நாள் செம்மையாக போகணும். இந்த 4 நாளோட ஹாப்பினஸில் தான் என் லைஃபோட அடுத்த 6 மாதம் இருக்கும். கடவுளே, இந்த 4 நாள் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும். சரி, ஓகே. இப்போ தேங்க வந்தானா ரொம்ப பசியோடு வருவான், அவனுக்கு ஏதாவது குக் பண்ணலாம் அப்படின்னு ஒயின் கிச்சன் போய் எனக்கு பிடிச்ச ஃபுட்லாம் குக் பண்ணிட்டு இருந்தா. பர்ஃபெக்ட், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன வயிறு வலிக்குது. ஒயின் அப்படியே ரெஸ்ட் ரூம் போனான். என்ன இன்னைக்கு எனக்கு பீரியட்ஸில் ஷிட். பீரியட்ஸ் இப்போயா வரணும்? சி சே, இதெல்லாம் ஏன் தான் வருதோ? எவ்வளோ ஆசையாக இருந்தேன். ஐயோ, என் பிளான் எல்லாம் கெடுத்துருச்சு. சே, ஐயோ அவங்க எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோடு வரும். இந்த விஷயம் மட்டும் அவங்க தெரிஞ்சிச்சுன்னா செம்மையாக ஹர்ட் ஆயிடுவானே. மைண்ட் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வந்தான். அப்போ காலிங் பெல் ரிங் ஆச்சு. தான் உன்னை ஹாப்பியாக வெல்கம் பண்ணணும்னு நினச்சேனே. இந்த பீரியட்ஸ் வேறு வந்து தொலைஞ்சு. ஓ காட். ஓகே, ஒயன் வேகமாக வந்து டோர் ஓப்பன் பண்ணான். தேவங்க ஒரு பிரைட் ஸ்மைலோடு வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஒயன் கதவை திறந்த நெக்ஸ்ட் செகண்ட் அவ்வளோ அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி அப்படியே லிஃப்ட் பண்ணி சுற்றினான். ஒயன் எப்படி இருக்குடி? தேவ் குசுதடா போயிடு. தேவ்
ஷிவன் எப்படி இருக்குடி? உன்னை பற்றி இவ்வளோ நாளாச்சு. நீ என்னை எப்படி விட்டு போனியோ அப்படியே தான் இருக்கேன். ம் ம் அப்படியா? ஒயனை ஹேக் பண்ணி லிஃப்ட் பண்ணியிருக்க மாதிரியே கேட்டேன். ம் பார்த்தா அப்படி தெரியலடி. அப்படி தெரியலையா? பின்ன எப்படி தெரியுது? இல்லை, நீ இன்னுமே ரொம்ப கிளாமராக ஹாட்டாக இருக்க. வா அப்படின்னு ஒயனை அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டே போய் சோஃபாவில் போட்டான். ஒயினோட கன்னத்தில், சீக்ஸில், ஃபோர்ஹெட்டில் அப்படி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே பாரு, நீ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா, சாப்பிட்லாம். சாப்பிட்டு தானே இருக்கேன். ஒயன் தேங்க புஷ் பண்ணி பக்கத்தில் உட்கார வச்சான். அவன் பக்கத்தில் உட்காந்துட்டு அவனோட ஆர்ம்ஸை ஹோல்ட் பண்ணான். அவனோட ஷோல்டரில் சாஞ்சான். தேவம், உன்னை நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? ஏய், இது அப்படியே நான் ஹக் பண்ணிட்டே சொல்லி. தேவம், நான் ஷோல்டரில் சாயணும். கொஞ்ச நேரம்டா ப்ளீஸ். ஓகே சாஞ்சிக்கோ, உனக்கு தான். தேவம், நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? உன்னை அவ்வளோ மிஸ் பண்ணுறேன். ஆஃபீஸில், ஃபேமிலியிலன்னு சின்ன சின்ன விஷயத்தில் நான் ஹர்ட் ஆகும்போதும் இப்படி உன் ஷோல்டரில் சாஞ்சி ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணி என் ஃபீலிங்ஸ் எல்லாம் கிட்ட சொல்லணும்னு ஆசையாக இருக்கும். உன்னோட வே ஆஃப் கம்ஃபர்ட் அது எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த உலகத்தில் எது என்னை ஹர்ட் பண்ணாலும் என்னை உடனே நீ ஹீல் பண்ணிடுவ. காலையில் கூட உன்னை ஹீல் பண்ணுறேன் தானே, பட் இப்படி உன் ஷோல்டரில் சாஞ்சிட்டு உன் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு வார்மாக ஃபீல் பண்ணுறேன். இதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்டா. நானும் தான் இதெல்லாம் மிஸ் பண்ணேன்னு காட்டவா? என்னடா? ஒயன் கையை விடு. உனக்கு 2 minutes கொடுத்தேன்ல, இப்போ எனக்கு கையை விட்டுடி அப்படின்னு ஒயனோட கையை லூஸ் பண்ணி விட்டு திரும்பி ஒயனோட லேப்பில் படுத்தான். இந்த பில்லோ தாண்டி நான் இதை தான் ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா? நான் உன் மடியில் படுக்கும்போது நீ அப்படியே ஹேரை கிராஸ் பண்ணிட்டே இருப்பேன். அது அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்கும். ரொம்ப நிம்மதியாக, ரொம்ப நிம்மதியாக, எவ்வளோ நிம்மதியாக இருக்கும் தெரியுமா? அது எந்த பெட்டில் தூங்கினாலும் கிடைக்காத நிம்மதி. ஈவன் உனக்கு தெரியுமா, எனக்கு அங்கே தூக்கம் வரலன்னா நான் பில்லோ லேப்பாக நினச்சிப்பேன். உங்ககிட்ட பேசுகிற மாதிரி நினச்சி அந்த பில்லோக்கிட்ட பேசிகிட்டு இருப்பேன். எப்படி தூக்கம் வருதுன்னு எனக்கே தெரியாது, தூங்கிடுவேன். எனக்கும் தெரியும் இது ரொம்ப சில்லியான விஷயம்னு, ஆனால் நிஜமாகவே தூங்கிடுவேண்டி. என்ன இது பண்ணுது லேப். தேவங்க லேப்பில் கிஸ் பண்ணலான்னு தான். தேவ் என்ன பண்ணுறேன்? என்னடி கிஸ் தான்? என்னாச்சு வா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. சரி வா, நான் உனக்காக ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், சாப்பிட்லாம் வா. கொஞ்சம் நேரம் அப்புறம் சாப்பிட்லாம். நான் கூட இருக்கணும் போல இருக்கு. பேட் ஸ்மெல் வருமே, ரிட்டேட் ஆகக்கூடாதே. சரி எந்திரி போதும். என்னடி இப்போ தானே படுத்தேன். ப்ளீஸ் தான் எந்திரி போதும். வா டைனிங் போகலாம். நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்டி. எந்திரிச்சோம் அப்படின்னு ஒயின் தேவை எழுப்பி விட்டான். அவங்க ரொம்ப டிஸ்டர்ப்டா. என்ன சரி ஓகே, என்ன ஹேக் பண்ணிக்கோ. ஆமாடா ஹேக் பண்ணிக்கோ. இது நல்லா இருக்கே. மெதுவாடா. ஒயினோட செஸ்ட்டில் ஹெட் வச்சு அவங்க அப்படியே சோஃபாவில் படுக்க வச்சான். இந்த குட்டி பிள்ளை கூட செம்மையாக இருக்குடி. இதையும் டச் பண்ணாமல் படுக்க என்ன பண்ணுறடா? பாம்பா மாதிரி இருக்குடி. சி சொல்கிறா என்ன சி? இன்னும் 4 days என் ஹேண்டுக்குள்ளே தான் இருக்க போகுது. சாப்பிடலாமாடா? சாப்பாடு தானோ? தேவங்க அப்படியே பட்டுட்டு அவனோட டிஷர்ட்டை தூக்கி அவள் ஹிப்பில் ஹேண்ட்ஸ் வச்சு ரப் பண்ணான். தேவங்க என்ன பண்ணுறடா? இப்போலாம் வேணும் தேவங்க ப்ளீஸ். தேவங்க ப்ளீஸ் டி, நான் ஃபீல் பண்ண ஆசைப்பட்றேன் இப்போவே. எந்திரி வேணாம் ப்ளீஸ். என்னடி நேற்று காலையில் கூட நான் மிஸ் பண்ணுறேன்னு சொன்னான். தள்ளிக்கோ எந்திரினே சொல்லிட்டு இருக்கா. ப்ளீஸ் தான் சாப்பிட்டுக்கலாமா? எனக்கு பசிக்குதுடா. நான் மார்னிங்லேருந்து எதுவுமே சாப்பிடல. எனக்கு பசிக்கலடி. நான் வந்து நைட்லேருந்து எதுவுமே சாப்பிடல. ஆனால் உன்னை பார்த்தது எனக்கு பசிக்கவே இல்லையே. எதாவது சொல்லாத, வா சாப்பிட்லாம். சரி ஓகே, சாப்பிட்டு பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். அதான்
மெதுவா என்ன அவளை மிஸ் பண்ணுறான்னா ப்ளீஸ் என்ன நான் ஒன்று அப்சர்வ் மிஸ் பண்ணுறேடா. சாப்பாடு வேணாம் பார்ப்பலாம். வரும் என்னடி வரும் விடுடா ப்ளீஸ். என்னடி சாப்பிடலாம் வா. சரி வா. ஒயின் டைனிங்கில் ஃபுட்டெலாம் எடுத்து வச்சான். டேபிளில் வந்து உட்காந்ததும் ஒயின் பிளேட் வச்சு சர்வ் பண்ணான். ஒயினோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுத்து தேவோட மடியில் உட்கார வச்சான். என்னடா சேர்ந்து சாப்பிடலாம் ஒரே பிளேட்டில் ஒரே வாயில் சாப்பிட்டு 2 பேரும் ஷேர் பண்ணிப்போமா? தேவம் ஆமாடி, என் ஒயின் சமைச்ச ஃபுட்டை இன்னும் டேஸ்ட்டாக மாற்றுவோமா? தேவன் ஒரு ஸ்பூன் எடுத்து ஒயினுக்கு ஊட்டி விட்டான். ஒயின் அதை சாப்பிட்டுட்டு தேவனுக்கு எடுத்து ஊட்டி விட்டான். அப்படி மாற்றி மாற்றி ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. அப்போ ஒயின் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகிட்டு தேவோட ட்ரெஸ்ஸில் ஸ்டேன் ஆகிடுச்சுன்னா என்ன ஒயின் பண்ணிருக்கோம்? தேவன் பார்த்துட்டு உனக்கு இதெல்லாம் மறந்துடுமே. இந்திரி தேவன் ஒரு நிமிஷம் விடே, நான் இது இங்கே உட்காந்துக்கிறேன். ஹே என்னடி எப்போ என் மடியில் தானே உட்காருவேன், என் பக்கத்தில் உட்காருன்ற என்னாச்சு ஒயின்? நீ ஓகே தானே? நான் ஓகே தான்டா. ஒயின் எதுவும் சொல்லாதான், நான் இப்போ தான் வந்திருக்கோம், உனக்கு மூட் ஆஃப் பண்ணாதான். நான் ஓகே தான். இல்லைடா ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இல்லை. நான் உனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லையா? என்னாச்சுரி? சீ என்னடா நீ இப்போ தான் பேசுகிறேன்? நான் அப்படி சொல்லலை. இல்லை நான் போட்டு ட்ரெஸ் ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இல்லை. மடியில் உட்காந்த ட்ரெஸ் ஒரு பக்கம் இழுக்குதுடா. என்ன சரி ஓகே நான் மடியில் உட்காந்துக்கிறேன். வேணாம் நேரம். என்ன தேவம் இங்கே பாரு தேவம். ஒன்று வேணாம் இறங்கு. தேவம் சாரிடா என்ன கோணும் இறங்கு. தேவம் இங்கே பாரு தேவம். சரி ஓகே இங்கே பாரு. சரி ஓகே இது எனக்கு பிடிக்கல, இதை எடுத்து விட்டு விட்றியா? தேவம் ஆக்சுவலி செம்மையாக இருக்கு. நான் சாப்பிட்டா நீ செம்மையாக இருக்குன்ற. நீ என் மடியில் உட்காந்துருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு 60-70 வயசானாலும் உன்னை மடியில் உட்கார வச்சு இப்படி ஒரு பிளேட்டில் நம்ம ஷேர் பண்ணி சாப்பிட்ணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஒயின் அவங்க அப்படியே ஹக் பண்ணிவிட்டு எனக்கும் தாண்டா உன் கூட இப்படியே இருக்கணும்னு ஆசை. எனக்கு தான் நீ நிறையா கொடுத்துட்ட, நீ சாப்பிடவே இல்லை. இந்தா இதில் நீ சாப்பிடு. எனக்கு வேணாம் போதும். சாப்பிட்றா, நீ பாதி கூட சாப்பிடல. போதும்டி. எனக்கு நிறையா ஃபுட் இருக்குது, அதெல்லாம் சாப்பிட்ணும். இதை சாப்பிட்டு வயிறு ஃபுல் ஆகிடுச்சுன்னா ஒயனோட ஸ்மைல்லாம் ஃபீட் ஆச்சு. தேவன் இந்த பிளேட்லாம் போய் வாஷ் பண்ணி வச்சுட்டு வந்துடுறேன். என்னாச்சு வெல்க்கு? ஒயன் அந்த பிளேட்லாம் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தான். அப்போ தேவன் பேக்லேருந்து வந்து ஒயனை டைட்டாக ஹக் பண்ணான். ஒயனோட நெக்கில் அவனோட ஃபேஸ் வச்சு அவளை அப்படியே ஸ்மெல் பண்ணான். ஒயன் எவ்வளோ நேரண்டி இந்த பிளேட்டை வாஷ் பண்ணிட்டுருப்பா? 2 பிளேட் தானே இருக்கட்டும், வா போகலாம். தேவன் இதெல்லாம் போட்டு வந்தால் அப்படியே கிடக்குங்களா? யார் க்ளீன் பண்ணுவா? க்ளீன் பண்ணி வச்சுட்டு வரேன். என்ன ஒயன் அப்படின்னு தேவன் ஒயனோட நெக்கில் சாஃப்டாக கிஸ் பண்ணான். சாஃப்டாக பைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். அவள் டிஷர்ட்டை லிஃப்ட் பண்ணி அவள் ஹிப்பில் கை வச்சு அவளை சாஃப்டாக ரப் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். ஒயனுக்கு தேவங்க எப்படிலாம் டச் பண்ணால் பிடிக்குமோ அப்படிலாம் டச் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். ஒயனும் இத்தனை நாள் தேவங்க மிஸ் பண்ணனால அவன் டச்செல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். தேவங்க அப்படியே அவன் ஹேண்ட்ஸை அவள் ஹிப்பில் இருந்து இன்னும் மேலே எடுத்துகிட்டு போனான். அவள் செஸ்ட்டை சாஃப்டாக டச் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். ஒயன் டர்ன் ஆனான். ஒயன் அப்படியே தேவங்களோட செஸ்ட்டில் இன்னும் க்ளோஸாக செஞ்சா. ஒயனோட ஹெட்டை தேவங்களோட செஸ்ட்டில் வச்சுருந்தா. தேவங் அவன் ஹேண்ட்ஸை ஒயனோட செஸ்ட்டில் வச்சுருந்தான். சாஃப்டாக அவளை டச் பண்ணி அவளை இன்னும் ஹைப்பாக்கணும். ஒயன் கண்ணை மூடி தேவங்களோட டச்செல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். தேவங் அவன் ஹேண்ட்ஸை செஸ்ட்லேருந்து இறக்கி அகைன் ஹிப்க்கு வந்தான். அவள் ஹிப்பை டச் பண்ணிகிட்டே அவள் ஸ்கர்ட் கிட்டே வந்தான். ஒயன் டக்குன்னு ரியலைஸ் ஆகிட்டு தேவ் என்ன பண்ணுற கிச்சனில்? என்னடி நம்ம கிச்சனில் எதுவுமே பண்ணது இல்லையா? தேவனுக்கு என்ன தேவ் விடணும். ஒயன் என்னடி உனக்கு டச் பிடிச்சிருக்கு தானே? நீ டச்சை என்ஜாய் பண்ண தானே?
அப்புறம் என்ன? கிட்டவா? இது விடுது. என்ன பண்ணுற? என்னாச்சு ஒயன்? ஏன் தள்ளி தள்ளி போகிற? என்னை பிடிக்கலையா? ஒயன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. எனக்கு வெறும் 4 நாள் தான் லீவ். அகைன் நான் ஊருக்கு போயிட்டேன்னா அடுத்த 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் உன்னை பார்க்கவே முடியும். உனக்கு புரியுதில்ல? எனக்கு புரியுதுடா. ஆனால் என்ன ஆனால் நீ எதுவும் பேச வேணாம்ப்பா அப்படின்னு ஒயனை தேவங்க லிஃப்ட் பண்ணிட்டு ரூம் கூட்டு போனோம். தேவங்க இங்கே பாரு தேவங்க விடு தேவங்க விடு இறக்கு விடு தேவங்க நான் நடத்து வரேன். தேவங்க என்ன தேவங்க பண்ணுற விடு தேவங்க. என்னடி உன் பிரச்சனை? எதுக்கடி சிரிங்கிட்டு இருக்கப்பா? ரூமுக்கு போய் ஒயனை பெட்டில் ப்ளேஸ் பண்ணான். ஒயனுக்கு மேலே வந்தான். இது அவங்க என்ன தேவங்க பண்ணுறான்? ஏய் என்ன ஏதோ பண்ணாததை பண்ண போகிற மாதிரி இப்படி ஷாக் ஆகிட்டே இருக்க? அது இல்லை தேவங்க ப்ளீஸ் தேவங்க பேசாத ஒயன் அப்படின்னு அவளோட டிஷர்ட்டை ரிமூவ் பண்ணான். விட்டு ப்ளீஸ் இங்கே பாருடா. டே ஒரு நிமிஷம்டா ப்ளீஸ்டா. ஒயனோட மவுத்தை ஹேண்ட்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணான். ஐயோ என்னடியோ பிரச்சனை? நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு தெரியுமா? நான் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கேன்டி வந்ததுலேருந்து. ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? லாஸ்ட் டைம் நான் வந்து 1 நாளில் நம்ம 2 ரவுண்ட் போயிருந்தோம். ஆனால் ஏன் இன்றைக்கி நீ இப்படி இருக்க? லாஸ்ட் டைமை விட இந்த டைம் நம்ம லைஃப்பில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும்னு நினச்சேன். ப்ளீஸ் டி எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடு. கொஞ்சம் நேரம் தான், அப்புறம் நீயே என்னை எடுத்துக்கூடாதுன்னு தருவ. ஜஸ்ட் ஃபீல் பண்ணு. தேங்க பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். அப்படியே ஒயனோட மவுத்தில் வந்து ஹேண்ட்ஸ் எடுத்துகிட்டு அவள் லிப்ஸில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். தேவங்க அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு ஒயனை ப்ளஷர் பண்ணலான்னு கீழே வந்தான். ஒயின் தேவங்க தள்ளி விட்டு பெட்டில் எழுந்துச்சு உட்காந்து. ஒயின் என்ன பண்ணுறடி? என்னாச்சு உனக்கு? ஏன் எனக்கு வந்து அது வந்து இப்படி அவாய்ட் பண்ணிட்டுருக்க? உனக்கு என்ன பிடிக்கலையா இல்லை நான் தொடுறது பிடிக்கலையா? நானும் பார்த்துட்ருக்கேன். ரொம்ப லெவலாக நீ நடத்துகிறேன். இங்கே டச் பண்ண ஓகே, இங்கே டச் பண்ண ஓகே, இங்கே வந்தால் மட்டும் கையை தட்டி விடுற, தள்ளி விடுற. என்ன தாண்டி நினச்சிட்ருக்க? என் கிஸ் வேணும், என் ஹக் வேணும், நீ சாஞ்சுக்க என் ஷோல்டர் வேணும், அவ்வளோதான் வேணுமா? ஆனால் எனக்கு அப்படி இல்லடி, எனக்கு இன்னும் என்னென்னமோ வேணும். மைண்ட் பெட்லேருந்து இருந்துச்சான். தேவன் கையை பிடிச்சி இழுத்து அகைன் பெட்டில் சச்சு மைண்ட் மேலே வந்தான். ஒயின் தேவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக தள்ளி விட்டு அகைன் எந்திரிச்சு உட்காந்தான். ஏய் என்ன தான் நினச்சிட்ருக்க? அந்த நாட்டில் பொண்ணுங்களே இல்லைன்னு தான் நான் உன்னை தேடி இங்கே வந்தேனா? நான் போன 6 மாதத்தில் என்னை விட பெட்டரான யாரையும் பார்த்துருக்கேன் என்ன? என் டச் உனக்கு இவ்வளோ இரிட்டேட் ஆகுதுன்னா அதுக்கு வேறு என்னடி அர்த்தமாக இருக்கும்? நீ தான் வேணும்னு இவ்வளோ தூரம் வந்தேன்ல, என்ன சொல்லணும்? தேவன் கோவமாக எழுந்திரிச்சு ரூம் டோரை டப்புன்னு ஓப்பன் பண்ணிவிட்டு சோஃபாவில் போய் உட்காந்தான். வயன் பெட்லேயே உட்காந்து அழுதுட்டு இருந்தான். ஒரு 10 மினிட்ஸ் எந்த சவுண்டுமே இல்லாமல் அந்த இடம் அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் தேவன் எழுந்துச்சி வயனோட ரூமுக்கு வந்து வயன் பக்கத்தில் உட்காந்தான். அவள் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு, வயன் எதுவும் ப்ராப்ளமா? ப்ளீஸ் டி எதுனாலும் சொல்லு. உனக்கு என்ன பிடிக்கலையா இல்லை இதெல்லாம் வேணாமா? உனக்கு தெரியல எனக்கு இதெல்லாம் எவ்வளோ பிடிக்கும்னு. ஜஸ்ட் 4 days தானடி. வயன் கண்ணில் அந்த டியூர்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. தேங்காய் அவன் தம் ஃபிங்கரால் அந்த டியூர்ஸை ஹைட் பண்ணி வயனோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணி அவன் பக்கமாக திருப்பி, வயன் சாரிடி நான் ரொம்ப வர பேசிட்டேனா, ரொம்ப ஹிட் பண்ணிட்டேனா? வயன் ஐம் ரியலி சாரி. தெரியும் ரொம்ப பேசிட்டேன்னு, பட் உனக்கு புரியுதா? என்னோடய ஃபீலிங்ஸ் என் ஹார்மோன்ஸ்லாம் என்னை ஏதோ பண்ணிகிட்ருக்குடி. அந்த நேரத்தில் நீ என்னை தள்ளி தள்ளி விட்டியா, அதுதான் கொஞ்சம் கோவமா. சாரிடி எனக்கு புரியுது. நான் ரொம்ப ரொம்ப பேடாக பிஹேவ் பண்ணிட்டேன். ரொம்ப சீக்கிரமாக பேசிட்டேன்ல. ஐம் சாரிடி. என்னை அடிச்சுக்கோ, என்னை எத்த வேணால் பண்ணிக்கோ. இங்கே பாரு, இங்கே பாரு, என்னை பாருடி. வயன் ப்ளீஸ் வயன். வயன் தேவங்களோட செஸ்ட்டில் சாஞ்சி அவனை டைட்டாக ஹக் பண்ணான். வயன் ஐம் சாரி. கோவலாம் இல்லைடா, சாரிடி. சரி ஓகே, உனக்கு வேணான்னா எனக்கும் வேணாம். எப்போயுமே எனக்கு வேணும்னா நீ தரணுன்னு இருக்கா என்ன? எனக்கு வேணாம். இந்த 4 days நீ எனக்கு எதுவும் தர வேணாம். நான் ஒன்று பார்த்துட்டே இருக்கேன், எனக்கு அதை போதும் டி. என்னை கிஸ் பண்ணு, என்னை ஹக் பண்ணுடி, எனக்கு இதுவே போதும். சீரியஸாக எனக்கு அது மட்டும்தான் வேணும்லாம் இல்லை. நீ என்னை அவாய்ட் பண்ணுறியா? அதுதான் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. எனக்கு பிடிக்கலடா, எனக்கு வேணாம் இன்னைக்கு. அப்படியே தான் நீ சொன்னால் எனக்கு ஓகே தான். நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணிலாம் கூட இருக்கணும்னு ஆசைப்படலடி. ஐம் சாரி.
ஃபர்ஸ்ட் நான் பேசுனதெல்லாம் மறந்துடு, மன்னிச்சிருடி. ஜஸ்ட் கோவத்தில் தான். ப்ளீஸ் டி, ஐம் சாரி. அடிச்சது வலிக்குதா? வலிக்கல. ஏய் வலிக்குதா? வலிக்கலடா. எனக்கு தெரியும் நீ கோவத்தில் தான் பேசணுன்னு. நான் தான் சாரி கேட்கணும், ஆனால் நீ கேட்டுட்ருக்க. ஐம் சாரிடா. நான் உன்னை அவாய்ட் பண்ணக்கூடாது, எனக்கு தெரியும். ஈவன் உனக்கு தெரியுமா, எனக்குமே நீ வேணும்டா. ஆனால் உனக்கு நான் வேணும்னு எனக்கும் தெரியும். ஆனால் ஏன் ஏன் என்னை விட்டு தள்ளி போகிற? என்னாச்சடி? நான் சொன்னால் நீ கோச்சிக்க மாட்டேல? ஏய் நான் கோச்சிக்கிற மாதிரி எதுவும் சொல்ல போறியா? தெரியலடா, ஆனால் கோச்சிக்க மாட்டேல. சாரிடா, இதில் எந்த எதுவும் இல்லைடா. ஆனால் இவன் பயன்படுத்தாதடி. எனக்கு நீ வேணும் எப்போவுமே. என்னை விட்டு தள்ளிலாம் போயிட மாட்டேல்ல? ஏய் என்னாச்சடி? வீட்டில் எதுவும் ப்ராப்ளமா? வயன் பயன்படுத்தாத வயன் சொல்லு. வயன் ப்ளீஸ்டி, ஏதாவது சொல்லி என்னை ஹர்ட் பண்ணிடாத. உன்னோட 60 வயசில் கூட என் பெட்டில் நீ இருக்கணும், உன் மேலே நான் இருக்கணும்னு ஆசையாக இருக்குடி. ஏதாவது சொல்லி நான் ஹர்ட் பண்ணிடாத வயன் ப்ளீஸ். உன் ஃபேஸும் சரியில்லை, உன் பிஹேவியரும் சரியில்லை, பயமாக இருக்குடி. 60 வயசில் கூட நான் வேணுமா? ஆமாம் வேணும். சரி சொல்லு, என்னாச்சு? அது நீ ஹர்ட் ஆகிக்காத. அது என்னன்னா சொல்லுடி, பயன்படுத்தாத, டக்குன்னு சொல்லு. எனக்கு பீரியட்ஸ்டா. பீரியட்ஸா அப்படின்னு அந்த ஹக்கை பிரேக் பண்ணி நான் டப்புன்னு தள்ளி விட்டான். ஏய் என்னடா ஏ லூஸு, போ அப்படியே போயிரு, என் பக்கத்தில் வந்துடாத, உன்னை சாவடிச்சிருவேன். ஏய் என்னாச்சு? பைத்தியம் முடி நீ. பீரியட்ஸ்னு வந்ததுன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே? நான் வந்ததும் சொல்லணும் தான் நினச்சி உன்னை ஹர்ட் பண்ண வேணாம். பெரிய ஹர்ட்டு லூஸ் ஆடி நீ. நான் என்னென்னமோ நினச்சிட்டு கொஞ்சம் நேரத்தில். உனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்களா? உனக்கு எதுவும் என்கேஜ்மெண்ட் எதுவும் பண்ணிட்டாங்களா? எதுவும் தோணிடுச்சு. பைத்தியம் அடி நீ. அப்படியே உனக்கு கொண்டுடலாமான்னு படுத்து. சாரிடா, நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேண்ணா. சாவடிச்சிருவேன். ஏன் என்கிட்ட வந்துடாத. என் மெதுவாக நான் பக்கத்தில் வந்தா போடி என்கிட்ட பேசாத. பீரியட்ஸ்லாம் என்கிட்ட கேட்டாடா வரும். அது ஓ எக்கோவா எதுக்குன்னு கூட உனக்கு புரியலல்ல? புரியுது, நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வேறு, நடந்தது வேறு, அதானே. ஆனாலும் உன்னை போய் லவ் பண்ணா அப்படின்னு தோண வைக்கிறேன். சாரி இப்பெல்லாம் பேசுகிறேன். நான் வேணா படுக்கிறேன்டா. நீ காண்டம் போட்டுக்கோ. நீ 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 பண்ணு. அவன் என்ன பல்லாருன்னு அரைஞ்சிட்டு அவளை இழுத்து டைட்டாக ஹக் பண்ணான். பைத்தியம் மாடியும் உனக்கு. ஏன்டி இப்பெல்லாம் பேசுகிறேன்? எனக்கு இது மட்டும்தான் வேணுமா? எனக்கு நீ வேணும்டி. லவ் யூ டி. எனக்கு நீனா அவ்வளோ பிடிக்கும். பெட்டில் மட்டும் இல்லை, எனக்கு நீனா அவ்வளோ 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 பிடிக்கும். இதுக்காகவே என்னை விட தள்ளி போனேன். வந்ததும் சொல்லி உன்னை மூட் ஆஃப் பண்ண வேணாம் தான் லேட்டாக சொல்லலான்னு நினச்சேன். ஏய் என்னை இப்போல்லாம் பார்த்துப்ப தெரியுமா நீ? பெட்டில், ரூமில், கிச்சனில், எனக்கு இங்கெல்லாம் எப்போல்லாம் என்ன வேணாலும் நான் கேட்குறதுக்கு முன்னாடியே தருவேன். நான் உனக்கு கேஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு தான் இருப்பேன். நீயே கேஸ் பண்ணுவேன். எனக்கு எந்த டைமில் என்ன வேணும்னு என்னை விட உனக்கு முன்னாடியே அதிகமாக தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த டைம் உங்ககிட்ட நான் எப்படி நடந்துக்கணும்னு இருக்குல்ல? நீ எதுவுமே சொல்லாமல் இருந்து நான் எதுவும் நினச்சி உன்னை அடித்து என்னடி? நீ அடித்ததுலாம் எனக்கு ஓகே தான்டா, ஆனால் செம்ம ஸ்ட்ராங்காக இருந்துச்சுடா அந்த அடி. கண்ணமே வலிக்குது. சாரிடி. பயன் எனக்கு தோணும் தெரியுமா, உனக்கு பீரியட்ஸ் இருக்கும்போது நான் உன்னை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கணும். நீ நினைக்கணும் இந்த உலகத்துலேயே என் ஹஸ்பண்ட் தான் ஸ்பெஷல்னு. உன் பீரியட்ஸில், உன் ப்ரெக்னென்சியில் ஒவ்வொரு நாள்லேயும் நான் உன்னை அவ்வளோ ஹாப்பியாக வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் எப்படி சொதப்பி வச்சுருக்கடி? நான் இப்போயே ஹாப்பி தான், செம்ம ஹாப்பி. ஆனால் என்ன, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா. நீ வேறு எதோ பண்ணி என்னை ஆன் பண்ணி விட்ட. எனக்கு நீ இப்போயே வேணும் மாதிரி இருக்குது. ஆனால் அந்த பீரியட்ஸ் வேறு எரிச்சலாக இருக்குடா. ஏய் பீரியட்ஸ்னால் கொஞ்சம் எரிச்சல்லாம் வரதான் செய்யும், எனக்கு தெரியும். ஏய் நான் உனக்கு சாக்லேட்ஸ் எதாவது எடுத்துகிட்டு வரேன். தேவன் சாக்லேட்லாம் வேணாம், இங்கே வா. ஏய் இருடி எடுத்துகிட்டு வரேன். தேவன்
எனக்கு கிஸ் பண்ணுறியா? ஏய் ப்ளீஸ்டா கொஞ்ச நேரம் கிஸ் பண்ணலாம். தியான் ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டியர், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டூ பேபி. இந்த 4 days லீவ் வேஸ்ட் ஆயிடுச்சுல. ஏய் இந்த 4 days லீவை நான் உனக்கு இன்னும் ஸ்பெஷலாக மாற்றி தரேன். ம் நிஜமா வரியா? நிஜமா என்ன பண்ணுவ? பார்க்க தானே போகிறேன். அப்போது அது அது இப்போ வேணாம், பட் கண்டிப்பாக நான் கிளம்பும்போது ஒன்று டேஸ்ட் பண்ணிட்டு தான் போவேன். ம் 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 தேங்கு சுத்தியம் கைட்டு தேம் தேம்